பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டின் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைத்தான் org ஓப்பன் பண்ணிக்கோங்க, டாக்குமெண்டேஷன் போய்க்கோங்க, பைத்தான் டாக்ஸ் இதுக்கு டேரெக்டாக போய்க்கோங்க, ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன வெர்ஷன் கரண்ட் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 3.9.6 தான் யூஸ் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணியாச்சு. இதில் லைப்ரரி ரெஃபரன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்க எல்லா லைப்ரரியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் பூலியன் ஆப்ரேஷனில் அண்ட் ஆர் நாட்டு, நியூமரிக் இன்ட்டு ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ், சீக்வன்ஸ் டைப்பில் என்னென்ன லிஸ்ட்டு டப்பிள் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரிங்கு, பைட்ஸ், பைட் அரே, மெமரி வியூ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் ப்ராசஸிங் சர்வீஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்கள், கேலண்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் இம்போர்ட் கேலண்டர் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஒரு கேலண்டர் இந்த டேட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், மேத் ஃபங்க்ஷன், டெசிமல். இப்போ நீங்கள் இந்த மேத் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒன்று ஓப்பன் ஆகும். மேத் ஃபங்க்ஷன் இன்னொன்று இதுக்கு இருக்குது, மேத் டாட் செல், மேத் டாட் காம். பாருங்கள், சம். இப்போ நம்ம போவோம் என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எப்படி அப்படின்னா இம்போர்ட் மேத் மேத் ஃபங்க்ஷன் இம்போர்ட் ஆகும். இப்போ இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதை எடுத்து ஒரு மாதிரி சொல்லலாம். மேத் ஸ்கொயர் 8 8 ஸ்கொயர் ரூட்டு, இது 8ஓட ஸ்கொயர் ரூட்டு. அது மேக்ஸ் ஃபங்க்ஷன், இது மேக்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ். அந்த ஃபங்க்ஷனை உள்ளே எடுத்துகிட்டு இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பவர் ஆஃப், அதாவது இப்போது 4,8ன்னு கொடுக்குறோன்னா 4 பவர் 8ன்னு அர்த்தம். கிளிக் பண்ணோன்னா 4 பவர் 8 என்னான்னு வரும். இப்போ சின்னதாக போட்டுக்கலாமா, பவர் 2,4ன்னு போட்டுக்கலாம். 2 பவர் 4 என்னங்கிறது வந்துடும், 16 வந்துடுச்சா. இப்போது மேக்ஸிமம் மேக்ஸ் வேல்யூ, ஓகேவா, 3,2,1,5,6. இப்போது இது கொடுத்தோம்னா எது மேக்ஸிமம் வேல்யூ அது வந்துருச்சு. மினிமம் இருக்கா, ஆ 0, எது மினிமமோ அது வந்துருச்சு. இந்த மாதிரி, அதாவது இதில் என்ன சொல்ல இருங்கண்ணா, இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணியாச்சா. இதெல்லாம் சிம்பிள் ப்ரோக்ராம், பவருக்கு பவர், இதெல்லாம் இருங்க காமிக்கிறேன். ஓகே, சம் அப்படின்னு போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எஃப் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டை முன்னாடி சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த காப்பி சைன் இருக்குல்ல, இந்த காப்பி சைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது 1.0, -0.0 அப்படின்னு இருக்குன்னா இந்த சைனை இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதுதான் காப்பி சைன். இது ரிட்டர்ன் த அப்சல்யூட் வேல்யூ. ஓகே, வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்சல்யூட் வேல்யூ கரெக்டாக கொடுக்கும். இது எக்ஸ் ஃபேக்டோரியல், இது ஃப்ளோர் டிவிஷன், இதான் ஃப்ளோர் டிவிஷன். ஓகே,
இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்றும் இருக்குது. எஃப்சம்னா ஃப்ளோட் சம்னு அர்த்தம். அதாவது ஃப்ளோட்டில் தான் ஆன்சர் கரெக்டாக கொடுக்கும், அக்யூரேட்டாக கொடுக்கும். இதுவும் ஒன்று தான். இது ரெண்டும் ஒரே இது தான், பார்த்துக்கோங்க. இதில் வந்து இதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருச்சு. இல்லை எஃப்சம் அப்படின்னு போட்டோம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஜிசிடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ளோஸ் அப்படின்னா என்னன்னு தெரில. அதாவது டீப்பாக போகும். ஓகே, என்னென்னா இருக்குது? இன்டிஜர் ஸ்கொயர் ரூட்டு, எல்சிஎம் இருக்குது, எல்சிஎம் ஃபங்க்ஷன் இருக்குது மேக்ஸில். ஓகே, இது மேக்ஸ்க்குள்ளே இவ்வளோ இருக்குது. இருங்க, பேக் போவோம். வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிராஃப் லைப்ரரி இருக்குது. நீங்கள் ஒரு கிராஃப் கொண்டு வரணுன்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி டைப்ஸு என்னென்ன இருக்குது? பாத் லைப்ரரி. ஓகே, டெம்ப்ரவரி ஃபைல், ஜென்ரேட்டட் டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸு, இது வந்து அது. ஓகே, இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. நீங்கள் அந்த பைத்தான் வாஜிக்குள்ளே போயிட்டு பைத்தான் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஜிப் ஃபைல் அதை சப்போர்ட் பண்ணணுன்னா கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. வேறு நிறையா இருக்குது. எது வேணுமோ எடுத்துக்கலாம். XML ஃபைலு, HTML, இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சப்போர்ட்டு நிறையா இருக்குது. ஆடியோ, ஓபி. இது வந்து நம்ம அந்த கிராஃபிக்ஸ் விண்டோ யூஸ் பண்ணுவோம்ல, நிறைய இது சொன்னேன்ல, அந்த இதுதான் அது. இது பாருங்கள், டர்ட்டில் கமாண்ட் யூஸ் பண்ணோம், டோட்டல் யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல அது. இதெல்லாம் கிராஃபிக்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இது கமாண்ட் ப்ராம்ப்டில் பண்ணுவோம்ல அது. இந்த மாதிரி என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேருக்கு என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இருக்குது இதில். நீங்கள் எது வேணால் என்னென்ன வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பில்டின்ஸ், இந்த டெஃப் அப்படின்னா இதுக்குள்ளே அந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டெஃபினேஷன், அதாவது ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணுறீங்க. ஓகே, இதை தான் இந்த பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பன் பாத் f = builtins ஓப்பன் பாத் .r. அந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இது. ரிட்டன் அப்பர் கேஸ் எஃப். ஓகே, கிளாஸ் அப்பர் கேஸ். ஓகே, ஓகே. இதுவா? ஓகே, இது வந்து எப்படின்னா இது போக போக பார்க்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது சொல்லணும். இது சொல்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு இஃப் எல்ஸு வைல், டூ வைல், ஃபார் லூப் இதெல்லாம் சொல்லிட்டு ஒன்றும் இது வந்து ரொம்ப டீப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்புறமே பார்த்துப்போம். ஓகே, இங்கே எவ்வளோதான் இருக்குது. சிம்பிள், டோக்கன், கீவேர்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே வரிசையாக கொடுத்துருவாங்க. பில்டின் டேட்டா டைப்ஸ் எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னா அப்படிங்கிறத தனித்தனியாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி அவ்வளோதான். உங்களுக்கு சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் சும்மா ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷனில் ஸ்கொயர் ரூட்டு, பவர், மேக்ஸிமம், மினிமம் இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து அந்த லூப்புக்குள்ளே போகிறோம். இஃப் எல்ஸு இதுதான் பேசிக். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஒன்று காமிச்சேன் இல்லை, அந்த டெஃபினேஷன் போட்டுருந்துச்சுல, ஓப்பன் பார்த்தார், அதெல்லாம் வந்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் பார்ப்போம், ஒயில் லூப் பார்ப்போம், ஃபார் லூப் பார்ப்போம். இதை மூணுத்தையும் ஃபஸ்ட்டு முடிப்போம். ஓகேவா? அதை முடிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஃபல்ஸ் பார்க்கலாம். இது இன்றைக்கி வீடியோ சும்மா ஒரு டெமோ தான். இது வந்து பெரிய வீடியோலாம் இல்லை. இதுக்கே 9 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.